மோ மோ பேக்ல வச்ச புது ஒயிட் ஷர்ட் எங்க காணாம போச்சே? மோ மோ உங்ககிட்ட எதுவும் சொல்லிருக்கேன், காதுல வாங்காத மாதிரி இருக்கா? புது ட்ரெஸ் சொல்லிருக்கேன், யாருக்கு தேத்தாம உலகா அவனுக்கு கால் பண்ணு. நான் போட கூட இல்ல அந்த ட்ரெஸ். நீங்க வெறி எதிரிங்க என்ன வேற. உனக்கு கால் பண்ணு, கால் பண்ணு. போச்சு உங்களுக்கு. போய் பீரோல பேர் பீரோல தான் இருக்கும். பீரோல வெச்சா எடுக்கறான் தான் பேக்ல வெச்சான். பேக்ல இருந்து எப்படி எடுப்பாங்க? தெரியாம அவன் தான் ஏத்திட்டு இருப்பான். தெரியாமலாம் இல்ல, தெரிஞ்சே பிளான் பண்ணி எடுத்துருக்கான். அவ்வளவு துணி இருக்கு பீரோல, எல்லாத்தையும் விட்டுட்டு கரெக்டா என் பேக்ல திட்டுத்தனமா எடுப்பானா. எனக்கு பர்த்டே கிஃப்டா வாங்கி தந்தது நீங்க வெறுப்பேத்தி நீங்க பாரு. யாருப்பா கிஃப்ட் வாங்கி தந்தா சாருக்கு? யாரோ வாங்கி கொடுத்தாங்க. இப்ப என்ன நீங்க அது கூட செய்யல? இங்க பாருமா, அவனுக்கு 5 மினிட்ஸ் தான் டைம். சரியா? அந்த சட்டைக்கு எதனா அழுக்கோ இல்ல கரையா இல்ல கிழிஞ்சது வையன், 500 ரூபாய் அவன் தரக்கூடாது, நீ தான் தர. உன் பையன் தானே, நீ தான் தரணும். இந்த விஷயம் இவ்வளவு காண்டு பூச்சி தான் இருக்குது பாரு. பாவம் அவன். மத்த வீட்டுல எல்லாம் போய் பாருங்கடா, அண்ணன் தம்பி எல்லாம் இவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. அவனுக்கு மூத்த தவன் குச்சா கூட புத்தி வராது. இங்க பாருமா, தேவையில்லாம பேசாத. வாய மூடு. நானே அக்கா சாந்திலாம் அவ்வளவு ஒத்துமையா இருக்கும் தெரியுமா? இருடா, பரிமளா கால் பண்றா. சொல்லு பரிமளா. என்னடி உங்க அக்கா உங்க அப்பா கிட்ட வீட்டை என் பேர்ல உள்ள எழுதி வை நீ பேசுறதா கேள்விப்பட்டேன். அந்த சிரிக்கு இருக்கிற சொத்து பத்தாதுன்னு இதை வாயில போட்டு கலையிறாளா? இரு நான் அங்க வரேன்.